அருள்மிகு மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆலய வழிபாடு செய்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசர், எங்களுடைய நகர செயலாளர் திரு ஜபருல்லா உட்பட அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் சேர்ந்து இன்று பரப்புரையை தொடங்கியிருக்கிறோம். மிகப்பெரிய வரவேற்பு, உற்சாகமான வரவேற்பு. மக்கள் எல்லாம் கடந்த 5 ஆண்டுகள் பணிகளை மகிழ்ச்சியோடு வரவேற்று நன்றி சொல்லி ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலைகள் போட்டு வரவேற்பு கொடுத்தார்கள். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தால், மக்களோடு மக்களாக இருந்தால் அது எப்படி ஒரு வரவேற்பாக மாறும் என்பதை கண்கூடாக என்று நாம் பார்த்தோம். எல்லோரும் சிரித்த முகத்துடன் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள். இதை ஏற்பாடு செய்த நகர செயலாளர் திரு ஜபருல்லா மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். மிகப்பெரிய வரவேற்பு. ஆறாவரம் ஒரு வீட்டிலும் வெளியே வந்து ஆரத்தி எடுத்தார்கள், மாலை போட்டார்கள், பொன்னாடை போர்த்தினார்கள். எல்லோரும் கடந்த 2021 தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்திருக்கின்ற பணிக்கு அங்கீகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். தேங்க்யூ. பேரளவு தான் கூட்டணி வச்சிருக்காங்க திமுக காங்கிரஸ். இந்த தாவைக்கான தமிழ்நாட்டிலேயே பாடுகிற ஆட்சி கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க, பொட்டியை திறக்கட்டும், மக்கள் என்ன முடிவு சொல்றாங்க. எதுவுமே மக்களுக்கு செய்யாத வந்து ஒரு கட்சியை போயிட்டு குறை சொல்றது எந்த விதத்தில் சரி? 24 மணி நேரம் அன்பு முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் உட்பட அனைத்து தோழமை கட்சிகளும் உழைப்பு உழைப்பு என்று மக்களோடு மக்களாக சேர்ந்து நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கேற்கிறார்கள். SIR ஆகட்டும், மக்களுடைய பிரச்சனை ஆகட்டும், கொரோனா ஆகட்டும், வெள்ளம் ஆகட்டும், வறட்சி ஆகட்டும், எதையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம எந்த ஒரு உழைப்பையும் போடாமல் உழைக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் என்னுடைய அட்வைஸ். அதாவது உண்மைக்கு புறம்பாக பொய்யே பேசுற கட்சி பாஜக. ஜல்ஜீவன் நிதி எங்கே நாங்க கேட்கிறோம். பியூஷ் கோயல் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? ஜல்ஜீவனுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தீர்களா? அதுதான் நீர் ஆதாரம், குடிநீர். அடுத்த தலைமுறையை உருவாக்குன்ற பள்ளி கல்வித்துறைக்கு சமக்கர சிக்ஷா அபியான்ல 2600 கோடி கொடுக்கணுமா? கொடுத்தீங்களா? 100 ஆண்டுகள் வரலாறு காணாத காற்றாற்று மழை, வெள்ளம் இந்த 4 மாவட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான் வந்துச்சு, தூத்துக்குடியில் வந்துச்சு. ஏதாவது ஒரு நிதி கொடுத்தீங்களா? ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீர்கள்? மும்மொழி கொள்கை எங்களுக்கு எதிர்க்கு. இருமொழி கொள்கை எங்கள் குழந்தைகள் படித்து விண்வெளி வரை சென்று கொண்டிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள். எங்களுக்கு எதுக்கு முன்மொழி கொள்கையை தான் திணிக்கிறீங்க? இதை கேட்டா நான் நிதி கொடுக்க மாட்டேன். எங்களுடைய நிதி, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வரிப்பணம், ரத்தமும் வேர்வையும் சிந்தி எங்களுடைய உழைப்பை வரிப்பணமாக மோடி அரசு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுப்பதை வஞ்சிக்கிறது. ஆகிய பியூஷ் கோயல் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு பியூஷ் கோயல் மாண்பு முதலமைச்சரிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும்.